12 ஆண்டு வனவாசத்தை முடித்த பிறகு பாண்டவர்கள் ஒரு குளத்திற்கு வந்தனர். அங்கு தாகமடைந்த அவர்கள் நீர் குடிக்க முயன்றபோது ஒரு மர்ம குரல் கேள்விகள் கேட்டு பதிலளிக்காமல் நீர் குடிக்க முடியாது என எச்சரித்தது. இதை பொருட்படுத்தாமல் சகோதரர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் நீர் குடித்து மயங்கினர். பின்பு யுதிஷ்டிரன் குளத்திற்கு வந்தார். குரலின் மெய்யை ஆராய்ந்து பார்த்தார். அது தர்மதேவன், நியாயத்தின் கடவுள் என்பதை கண்டுபிடித்தார். தர்மதேவன் யுதிஷ்டிரனை ஒரு கடினமான தேர்வுக்கு உள்ளாக்கினார். 4 சகோதரர்களில் ஒருவரின் உயிரை மட்டுமே மீட்டுக் கொடுக்க முடியும் என சொன்னார். யுதிஷ்டிரன் சிந்தித்து நகுலனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார். இதற்கான காரணமாக குந்தி தேவி ஏற்கனவே 2 மக்களை இழந்திருந்தாலும் அவருக்கு ஒரு உயிருள்ள மகன் யுதிஷ்டிரன் இருந்தார். மாத்ரி தாயார் மற்றபடி 2 மக்களையும் இழந்திருந்தார். எனவே இரு தாயாருக்கும் ஒரு உயிருள்ள மகன் கிடைக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் உணர்ந்தார். இந்த தீர்மானம் தர்மதேவனை மகிழ்விக்க அவர் சகல சகோதரர்களின் உயிரையும் மீட்டு அவர்களை மீண்டும் வாழவிட்டார்.